ஹலோ நண்பர்களே. இந்த கதையில் விதவையான மாமியாரின் வேதனைகளை தெரிந்து கொண்ட மருமகன் அவளை எப்படி அதிலிருந்து மீட்டான் என்பதை பற்றியும் இடையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். கதையின் நாயகன் சரவணன். திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகின்றது. மனைவி பெயர் சாந்தி. அவள் பார்க்க அழகாக இருப்பாள். ஒரு நாள் கூட அவனை பிரிய மாட்டாள். சண்டை வந்தாலும் கூட இரவு 9 மணிக்கெல்லாம் அப்படியே மறந்துவிட்டு அவனை தேடி செல்வாள். அப்படி ஒரு கணவன் அடிமை என்றே சொல்லலாம். காரணம், அவன் கவனிப்பு அப்படி இருக்கும். ஞாயிறு முழுவதும் வெளியில் கூட்டு சென்று அவளை சந்தோஷப்படுத்துவான். வீட்டுக்கு வந்ததும் 1 வாரத்துக்கும் சேர்த்து வைத்து அவனுடைய வேலைகளை எல்லாம் செய்வான். அதனாலேயே எப்படா ஞாயிறு வரும் அப்படி என்று காத்திருப்பான். திடீரென்று ஒரு நாள் அவனுடைய மாமனார் இறந்துவிட்டதாக செய்தி வந்தது. இருவரும் புறப்பட்டு சென்றனர். அவளுக்கு ஒரே பொண்ணுதான். பையன் என்று யாரும் இல்லை. அதனால் சரவணன் தான் அவருக்கு எல்லா கடமையும் செய்தான். கர்ம காரியம் முடிந்து மறுபடியும் தங்கள் வீட்டுக்கு வந்தனர், சரவணனும் சாந்தியும். ஆனால் மனைவி சாந்தி இன்னும் பழைய நிலைமைக்கு வரவில்லை. அவளோட அம்மா அங்க தனியா இருந்ததால இவளுக்கும் யோசனையாகவே இருந்தது. அதனால அம்மாவை நிரந்தரமா இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம் என்று கேட்டாள். அவனும் சரியென்று சொல்ல அவள் அம்மாவை கூட்டி வந்தான். வேலைக்கு போயிட்டு சரவணன் வீட்டுக்கு வந்தான். மனைவியும் மாமியாரும் முன்னாடியே வீட்டுக்கு வந்திருந்தார்கள். மாமியாரை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியானான். அவள் ரொம்பவே அழகா எப்பவும் நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு மங்களகரமா இருப்பாங்க. அவங்க மேல அது வரைக்கும் அவனுக்கு எந்த நினைப்பும் வந்ததே இல்லை. ஆனா இப்ப அவளை பார்க்கும்போது என்னவோ நெருடலாக இருந்தது. சோஃபாவில் உட்கார்ந்து தன்னை மறந்து மாமியாரை பார்த்து கொண்டிருந்தான். அவளை பற்றி சொல்லவே இல்லையே. அவள் பெயர் குமுதா. அவளுக்கு வயது 50 இருக்கும். அதுவரைக்கும் அவள் முகத்தை மட்டும் பார்த்து பேசிய சரவணன் முதலாக அவளை பக்கத்தில் பார்த்தான். அவள் சந்தன கலர் புடவை கட்டியிருந்தாள். அத்தை இன்னும் கல்யாணமே ஆகாத மாதிரி இருந்தாள். அவன் கண்ணுக்கு சாந்திக்கு கல்யாணமாகாத ஒரு அக்கா இருந்தாள். எப்படி இருப்பாளோ அப்படி இருந்தாள். அவன் பார்த்து கொண்டிருக்க மாமியார் கீரை பறித்து கொண்டிருந்தாள். இந்தாங்க காஃபி என்று திடீரென்று ஒரு குரல். திரும்பி பார்த்தான். அவன் மனைவி காஃபி கப்புடன் நின்றாள். அப்போதுதான் அவனுக்கு நினைவே திரும்பியது. என்ன யோசனை பலமாயிருக்கு? நான் பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியாம என்று கேட்டாள். இல்லைம்மா, தலைவலி, அதான். ஆஃபீஸில் வேற டென்ஷன்னு சொல்லி மனைவியை சமாளித்தான். அவள் உள்ளே போனதும் திரும்ப மாமியாரை பார்க்க ஆரம்பித்தான். அவளும் கீரையை பறித்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் இப்படியே போனது. எல்லாரும் பழைய நிலைமைக்கு வந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் கரண்ட் போனது. அப்போது மூவரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது சரவணன் தன் மனைவியிடம் சொன்னான், ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கரண்ட் கட் ஆகணும்? கரண்ட் வந்தே ஆகணுமே என்றான். கரண்ட் வந்துட்டாலும் என்று கிண்டலாக பேசினாள் சாந்தி. என்னடி மாப்பிள்ளைய மரியாதை இல்லாமல் பேசுகிற? அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ பார்டா, ஊரில் இல்லாத மாப்பிள்ளை தான் பாரு. எனக்கு தான் தெரியும் இவரை பற்றி. ஒன்றுக்கும் லாய்க்கும் இல்லைன்னு என்றாள். அடி பாவி, ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாமல் தான் தினமும் 10 மணிக்கு உள்ளே போயிட்டு 12 மணிக்கு வெளியே வாரியா? பொய் சொல்ல அளவு இல்லையாடி என்று அத்தை சொன்னதும் கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தனர். மனைவி சாந்தி வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். அவனும் புன்சிரிப்புடன் அங்கிருந்து நகர்ந்தான். அன்று சரவணனும் சாந்தியும் தங்களுடைய வேலையெல்லாம் முடிக்க இரவு 1 மணி ஆகியிருந்தது. அப்போது சாந்தி கேட்டாள், ஏங்க வர வர உங்கள் போக்கே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா இருக்க இடத்துலையே போய் உட்கார்ந்துருக்கீங்க. என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. வேலை செய்யும்போது கூட கவனம் எங்கேயுமே இருக்கிறதில்ல. உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்க பார்த்தான். ஆனாலும் அவள் திரும்ப திரும்ப கேட்கவே அவனும் உண்மையை சொன்னான். என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்ல தொடங்கினான். என்ன மன்னிச்சிடு சாந்தி, நீ சொல்கிறது உண்மைதான். உங்கள் அம்மாவை விதவை கோலத்தில் பார்த்ததுலேருந்து என்னால் அவங்கள பார்க்காம இருக்க முடியலை. உங்கள் அம்மாவை இத்தனை நாளாக சுமங்கலியாக பார்த்தேன்.
ஆனால் சத்தியமாக அப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே தோணலை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுது. என்னையும் மன்னிச்சிடு என்றான். மன்னிப்பு கேட்குறதுக்கு இதில் ஒன்றும் இல்லைங்க. ஊரில் நடக்காததா? எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஒரு ஆறுதல் தேவை. 3 வருஷமாக வீட்டில் வேலை செய்கிற எனக்கே நீங்கள் ஏதாச்சும் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா தூக்கமே வராது. அன்னைக்கு வீட்டுக்கு வேலை செஞ்சாதான் அந்த நாளே எனக்கு ஓடும். பாவம் எங்கள் அம்மா 25 வருஷமாக நல்லா இருந்துட்டு இப்போ தனியாக தூங்குறாங்க. அவங்களுக்கும் வெறும் 45 வயசு தான் ஆகுது. நானும் ஒரு பொண்ணு தான். அவங்க என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு எங்கள் அம்மாவும் என்னோட புருஷனும் தான் உலகமே. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அவங்களுக்கும் நிலைமை சகஜமாகும். 45 வயசுக்கு மேலே இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்குது அவங்களுக்கு. பாவம் அவ்வளோ வருஷமும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்ந்து ஊர் ஜனங்க கிட்ட மெடலாக வாங்க போகிறாங்க. ஆமாம் பாவம், நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நான் எந்த தடையும் போட மாட்டேன் என்றாள். 2 நாள் கழித்து சரவணன் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டான். மனைவி மட்டும் வேலைக்கு போனாள். இன்னைக்கு நினச்சதை சாதிக்கணும்னு முடிவு பண்ணான். ஹாலில் போய் டிவி பார்த்து கொண்டிருக்க அத்தை வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள். என்ன மாப்பிள்ள லீவ் போட்டீங்க என்று கேட்டாள். கொஞ்சம் தலைவலி அத்தை, அதான் லீவு போட்டேன் என்றான். அப்படியா? அப்படின்னா காஃபி ஏதாவது வேணுமா மாப்பிள்ள என்று கேட்க, வேணா அத்தைன்னு சொல்லிட்டு அவளையே பார்த்தான். அதை அவளும் பார்த்தாள். மாப்பிள்ள டிவி அங்கே இருக்குன்னு அவளை பார்க்காமலேயே சொன்னான். நான் ஒன்றும் டிவி பார்க்க லீவ் போடல அத்தை என்றான். அவள் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தான். அத்தை, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. என்ன மாப்பிள்ள, நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன் சொல்லுங்க என்றான். அவன் பேசிக்கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்து, என்ன மாப்பிள்ள, நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன் சொல்லுங்க என்றாள். அவன் பேசிக்கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்து அவன் எண்ணத்தை சொல்லத் தொடங்கினான். என்ன மாப்பிள்ள, என்னமோலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை என்று சமையலறைக்கு சென்றாள். அங்கேயும் சென்று பேசினான். மாப்பிள்ள, நீங்கள் என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் என்னோட பொண்ணுக்கு தெரிஞ்சா என் மானமே போயிடும். பேசாமல் கிளம்பி போயிடுங்க என்றாள். பொண்ணுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாலே தவிர இது தவறுன்னு அவனை கண்டிக்கல. அது அவனுக்கு இன்னும் பேச நம்பிக்கையை வரவழைத்தது. அத்தை, இன்னைக்கு லீவ் போட சொன்னதே உங்கள் பொண்ணு தான், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றான். என் பொண்ணா? அவளா இப்படி சொன்னா? இருக்கவே இருக்காது என்றாள். நான் என்ன சும்மாவா சொல்லுவேன், இதை பாருங்க என்று அவள் பேசிய ஆடியோவை போட்டான். இப்போது மாமியாருக்கும் சந்தேகம் தெளிந்தது. அவள் நேராக அறைக்குள் சென்றாள். அவனும் அத்தையை பின்தொடர்ந்தான். சாயங்காலம் 6 மணிக்கு கதவை திறந்து மாமியார் கிச்சனுக்கு சென்றாள். அசதியாக இருந்த சரவணன் ஹாலுக்கு வந்து மணியை பார்த்தான். சாந்தி வீட்டுக்கும் வரும் நேரமானது. சில நிமிஷத்தில் அவளும் வந்தாள். சரவணன் சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க மாமியார் எல்லோருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்தாள். சாந்தி காஃபி குடிச்சிட்டே கேட்டாள். அம்மா, எனக்கு கல்யாணமாகி மறு வீட்டுக்கு வந்தப்ப ஏங்கிட்ட ஒன்று கேட்டியே, ஞாபகம் இருக்கா? இல்லாட்டி என்ன, கேட்டேன்னு அப்படி எனக்கு ஞாபகம் இல்லையே என்றாள். மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டியே, இன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்குறேன். உன்னோட மாப்பிள்ளை எப்படிமா என்றாள். சும்மா நடிக்காதம்மா, உள்ளே வந்து உன்னோட முகத்தை பார்த்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ சொல்லி நான் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. சொல்லுமா, எனக்கு ஆர்வம் தாங்கலை என்றாள். ஏ லூசு மாதிரி பேசாதடின்னு சொல்லிட்டு திரும்பவும் அத்தை கிச்சனுக்கு போயிட்டா. சாந்தியும் உள்ளே போனாள். சரவணன் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டான். எங்கள் அம்மாவுக்கு வெட்கத்தை பாரேன். ஏ லூசு மாதிரி சும்மா இருடி, நானே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடி என்றாள். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா சந்தோஷம்தான் முக்கியம், அழாதன்னு சொல்லிட்டு சமாதானம் செய்தாள். எதை பற்றியும் நினைக்காத, ஊர் உலகத்தை எவ்வளவோ நடக்குது, அங்கங்கே அண்ணன் தங்கச்சி முறையில் போகிறாங்க. நீ என்னடா இதுக்கு போய் அழுற? நீ அவர் கூட இருக்கிறது இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாமல் யோசிக்கிறத விட்டுட்டு வேலையை பாரு என்றாள். இப்போ தெரியுதுடி, நீ ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊருக்கு வர